என் பேர் எஸ்கே கார்த்திக். நான் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கேன். நாம் இப்போது விமானம் பொதுவாக எப்படி இயங்குது, அதோடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், மேன்ட் பவர்ட் ஃப்ளைட், நம்ம ரைட் பிரதர்ஸ் பறந்ததுக்கப்புறமும் 100 வருஷத்தில், இன்ஃபேக்ட் 100 வருஷத்துக்கு கம்மியாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டோம். பட் அந்த 100 வருஷத்தில் கோடிக்கணக்கான மக்களை வந்து ஒரு நிலப்பரப்புக்கு இன்னொரு நிலப்பரப்புக்கு கொண்டு போயிருக்கும். நிலப்பரப்புலேருந்து நிலாவுக்கே போயிட்டு வந்துடும். ஸோ ஒரு சிவிலைசேஷன் எவ்வளோ டிராஸ்டிக்கலாக வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஏவியேஷன். கான்செப்ட் ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிறது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எவ்வளோ குறைவான நேரத்தில் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு தரை வழி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த தரையில் வந்து ரோடு போட்டு அந்த ரோடில் இருந்து தான் பயணம் பண்ண முடியும். ஸோ அப்படி போடும்போது மலைகள், குழிகள் இது எல்லாத்தையும் தவிர்த்து ஓரளவு நம்ம நெளிவு சுழிவோட அந்த ரோடை நம்ம போட்டு தான் நம்ம அந்த இடத்துல பயணிக்கலாம். ரெண்டாவது பாசிபிள் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழி. கடல் வழினா உங்களால் நிலப்பரப்புலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போக முடியாது, நிலப்பரப்பை ஒட்டி போக முடியாது. அதாவது ஒரு பிரச்சனைனா திருப்பி நிலப்பரப்புக்கு வந்துட்டு திருப்பி போகிற மாதிரி. ஸோ அது வந்து கடற்கரையை சார்ந்தே அந்த பயணங்களில் ஏற்படும். இப்போ 2 கண்டங்களுக்கு நடுவில் நம்ம கடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கடலில் போகிற நேரம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒருவேளை அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வான்வழியில் நம்ம போக முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறையும். இந்த 3 டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையுமே வான்வழியில் போகிறது தான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கடலுக்கும் வான்வழிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான். கடலுடைய அந்த டென்சிட்டி 1000 kg/m³, அதுவும் காற்றுடைய டென்சிட்டி ஜஸ்ட் 1 kg/m³. ஸோ 1000 மடங்கு வித்தியாசம் நமக்கு அந்த இருக்குது. ஸோ கடலில் போனோன்னா நம்ம போகிற வேகத்தை வந்து அந்த டென்சிட்டியை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் போகணும். ஸோ நம்ம நிறைய சக்தியை செலவு பண்ண வேண்டியது. ஆல்தோ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி ஒரு லைனில் நம்ம கடலில் ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கம்மியான வேகத்தில் தான். ஆனால் அதே சமயம் வானத்தில் அந்த 1000 மடங்கு டென்சிட்டி நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் அங்கே கொஞ்சம் வேகமாக பயணிக்கலாம். ஸோ அதே பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி நம்ம குயிக்காக அங்கே அச்சீவ் பண்ணணும். ஸோ தட் மேட் ஏர் ட்ராவல் பாப்புலர் திங். ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னோடனே நம்ம எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு எவ்வளோ தூரம் கடந்து போகலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஃபியூவல் தேவை. அதுதான் நம்ம கொண்டு போகிறதுக்கான எனர்ஜி. அந்த எனர்ஜியை எவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஒரு 10 பேர் கொண்டு போகிறதுக்கான எனர்ஜி எவ்வளோ, 100 பேர் கொண்டு போகிறதுக்கான எனர்ஜி எவ்வளோ, 300 பேர் கொண்டு போகிறதுக்கான எனர்ஜி எவ்வளோ. ஸோ இதுதான் கணக்கு. ஆனால் அதே சமயம் சேஃப்டியும் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வருது. ஸோ இப்போது இஃப் யூ ஆர் அபவுட் டு கிராஸ் அட்லாண்டிக், அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கும் நடுவில் தாண்ட போகிறோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு நேர்கோட்டில் தாண்டிட முடியாது. ஏன்னா அப்படி நேர்கோட்டில் தாண்டும் போது நமக்கு நியர்பை ஏர்போர்ட்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ ஏறத்தாழ கப்பல் போகிற மாதிரி தான் நியரஸ்ட் ஏர்போர்ட் வழியாக ஒரு ரூட்டை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து இங்கேருந்து அனுப்பிச்சா அது ஸ்ட்ரெயிட்டாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. யூ ஹாவ் டு ப்ரொப்பல் யுவர் வெஹிக்கிள், யூ ஹாவ் டு கைட் யுவர் வெஹிக்கிள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரும்பி போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து பறவைகள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காலங்கள் மாறும்போது இடப்பெயர்ப்பில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் அபவுட் டிசம்பர் மாதம் 1903 ரைட் பிரதர்ஸ் அச்சீவ்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பவர்ட் ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் கேன் பி அச்சீவ்ட் பை anyone. ஒரு பேப்பரை தூக்கி போட்டிங்கனாலும் அது பறக்கும், ஒரு நோட் புக்கை விசிறி இருந்தாலும் அது பறக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம செலவு பண்ணுற எனர்ஜிக்கு எவ்வளவு தூரம் கடக்கிறோம்.
அதே சமயம் நம்ம நினைக்கிற மாதிரி அதை திருப்ப முடியுமா அப்படிங்கிறது தான். நோட் புக்கை விசிறி எறிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களால் விசிறி எறிய முடியாது. அதே சமயம் ஒரு ஏர்பிளைனில் நீங்கள் ஒரு பவர்ட் ஃப்ளைட் இன்ஜின்லாம் வச்சு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு சொல்கிற திசையை வழியாக அதில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ரைட் பிரதர்ஸ் இதுக்கான பாசிபிலிட்டி அவங்க கண்டுபிடிச்சதுக்கு முக்கியமான ரீசன், நிலத்திலிருந்து ஆகாசத்துக்கு போய் ஆகாசத்தில் மிதக்கணும். அதுக்கு எப்படி மிதக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து ஏரோஃபாயில், அதாவது ஒரு லிஃப்டிங் சர்ஃபேஸ். நம்மளுடைய எடையை ஓவர் கம் பண்ணி இன்னொரு விசை அதுக்கு எதிர் டைரக்ஷனை நமக்கு செயல்படும் போது லிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளால் ஒரு இடத்துல மிதக்க முடியும். ஒருவேளை லிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம மேலே போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு நோட்டை விசிறி எரியும் போது ஆரம்பத்தில் லிஃப்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நோட் வேகமாக மேலே பறக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த எடை அந்த லிஃப்ட் குறையிறதுனால அந்த எடையினால அந்த நோட்டு கீழே விழுது. இப்போது நம்ம கண்டினியூஸாக அதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஏறத்தாழ ஒரு நோட் புக்குக்கு என்ன பரப்பளவு இருக்கோ, என்ன மாதிரி ஒரு ஷேப் இருக்கோ, ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஷேப்பில் தான் நம்மளும் ஒன்று தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்பயே உருவானது தான். நிறைய பேர் அதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது பறவைகள் அகெயின் கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன், அதோடைய விங்ஸ் இதே மாதிரி ஒரு பறப்பு தான். ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு பறப்பாக இல்லை, அது கொஞ்சம் வளைவுகள் இருக்குது, நெளிவுகள் இருக்குது. ஸோ எதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது ஒரு மேல் நோக்கிய விசை எழும்பணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ஃபேஸில் இருந்து அது ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா சர்ஃபேஸில் ஃபோர்ஸ், அதாவது லிஃப்ட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் அ ப்ரெஷர் ஷுட் ஆக்ட் அப்பான். ஓகே, ஸோ கீழ்பரப்பில் பாட்டம் சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, மேல் பரப்பில் அதோட கம்மியான ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, தென் கீழேருந்து உருவாகக்கூடிய விசை மேலே இருக்கக்கூடிய விசையோட ஜாஸ்தியாக இருக்கும்போது அது இப்படி மேலே தூக்கும். இப்போ எப்படி கீழே அதிகமான ஒரு விசையை உருவாக்குறது, எப்படி மேலே குறைவான விசையை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் அந்த சர்ஃபேஸை உருவாக்குறதுக்கான முக்கியமான கான்செப்ட். அப்படி உருவாகிற பேர் அந்த சர்ஃபேஸ்க்கு ஏரோஃபாயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரோஃபாயில் தான் எல்லா பறக்கக்கூடிய பொருட்களுக்கும் ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். இதே வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஹைட்ரோஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தண்ணியில் மிதந்து போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுவாக ஒரு ஏரோஃபாயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, கொஞ்சம் முன்னாடி கர்வேச்சராகவும் மேலே ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காற்று இது மேலே இப்படி பட வருது அப்படின்னு சொன்னால், அதிகமான காற்றுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி, ஏன்னா அது ஒரு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திடீர்னு அந்த காற்றை வந்து ஒரு இடத்துல மோதி நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி மாறி ஆகும். ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி ப்ரெஷர் எனர்ஜியாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அதிகமாக இங்கே காற்று தேக்கம் அடையும் போது இங்கே ஹை ப்ரெஷர் உருவாகும். இந்த ஹை ப்ரெஷரு ஹையர் ஃபோர்ஸ் ஆஃப் பாட்டம் சர்ஃபேஸில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே சமயம் மேலே இது உருவான அளவுக்கு அது உருவாயிருக்காது. ஸோ அதனால் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ ஓவர் கம் பண்ணி உங்களால் அந்த லிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த லிஃப்ட்டை எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ வேகமாக உங்களுக்கு அந்த ஒரு உயரத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அண்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப பொதுவான ஒரு விஷயம், காற்று இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ காற்று வந்து வேகமாக வரணும், அப்படி இல்லை நீங்கள் காற்று மேலே வேகமாக போகணும். இது ரெண்டும் நடந்தால் தான் அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கைனடிக் எனர்ஜி ப்ரெஷர் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அந்த ப்ரெஷர் எனர்ஜியை உங்களுக்கு ஃபோர்ஸாக நீங்கள் மாற்ற முடியும். ஸோ ஃபோர்ஸாக மாற்றுறதுக்கு பரப்பளவு தேவை. ஸோ கம்மியான பரப்பளவு இருந்ததுன்னா கம்மியான லிஃப்ட் தான் ப்ரொடியூஸ். பெரிய பரப்பளவு இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா அதிகமான விஷயம் உங்களால் உண்டு பண்ணாது. ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, நார்மல் டு தட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும்னா அந்த ப்ரெஷர் இன்டு ஏரியா. அதனால தான் நீங்கள் பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான சிறகுகள் ஏரியா. ஸோ அவ்வளோ பெருசாக அது விரிக்கும் போது அதால் அவ்வளோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அவ்வளோ ஃபோர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது ரெக்கையை கொஞ்சமாக மடக்கும் போது அது கடன்னு ரொம்ப வேகமாக கீழே இருக்கும். ஃபால்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை, இல்லை நம்ம ஒரு வகையான பருந்து, இறையை வந்து அடித்து சாப்பிடும். அது ஒரு பறவை, ஆனால் கொத்தி சாப்பிடாது, அடித்து சாப்பிடும். வானத்திலிருந்து அவ்வளோ உயரமாக பறந்துட்டு திடீர்னு அதோடைய ரெக்கையை வந்து மூடும் போது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதால் டைவ் அடிக்க முடியும். ஸோ டைவ் அடிக்கும் போது நேராக வந்து அதோடைய இறை மேலே முட்டினாலே அந்த இறை செத்துரும். ஸோ அதுக்கப்புறமா அதை சாப்பிடும். ஸோ உங்களுக்கு அது இந்த லிஃப்ட் சஸ்டெயின் ஆகணும்னா அவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் உங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து முக்கியமான
லிஃப்ட் ப்ரொடியூசிங் கான்செப்ட். ஏவியேஷன் இன் ஜென்ரல் 4 விஷயங்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த காற்றோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு தனித்துறை ஏரோடைனமிக்ஸ். அந்த காற்றோட்டம் அந்த ஒரு பொருள் மேலே உருவாக்குறதுக்கு அந்த பொருளை எவ்வளோ வேகமாக நம்மளால் தள்ள முடியும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கான துறை வந்து ப்ரொபல்ஷன். ஸோ நிறைய டைப் ஆஃப் ப்ரொபல்ஷன் இருக்குது. இன்றைக்கும் ஒரு விமானத்துக்கான ப்ரொபல்ஷனை நம்ம உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 7லேருந்து 15 வருஷம் வரையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஏற்ற ரொம்ப ரிலையபிளான ஒரு இன்ஜினை உருவாக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 3வது ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண கட்டுமானம் வந்து ஏர்கிராஃப்டில் கிடையாது, ரொம்ப லகுவான ஒரு கட்டுமானம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜெர்மன் காருக்கும் ஒரு பட்ஜெட் கம்பெனி காருக்கும் முக்கியமான வித்தியாசம் அதோடைய எடை தான். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அந்த ஃப்ரேம் நமக்கு ஸ்டேபிளாக இருந்தாலுமே ஒரு கிராஷை சஸ்டெயின் பண்ணுமா, ஒரு என்டியூரன்ஸ் இருக்குமா, ஒரு டியூரபிலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்காது. பட் உங்களால் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை வந்து ஏர்பிளைனில் கொண்டு வர முடியும். ரொம்ப லகுவாக இருக்கும், ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப நேரம் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி 4-5 இடத்துல வெல்ட் அடித்து உடனே அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கூடு மாதிரி நம்ம அதை தயார் பண்ணணும். ஸோ அந்த கூடு வந்து ஆனால் வலுவாகவும் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஏர்கிராஃப்ட்டும் அந்த ஓரளவு தான் அந்த இம்பேக்டை தாங்கும், ஆனால் அதோடைய இடம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பேப்பரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா பேப்பரை வந்து க்ரம்பிள் பண்ணிடலாம். ஆனால் அதே சமயம் அந்த பேப்பரை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அதால் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க முடியும். ஸோ ஏர்பிளைனுடைய சர்ஃபேஸ் வந்து அந்த மாதிரி தான், அதோடைய ரொம்ப தின் மெட்டலால் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் வந்து லோடை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அதர்வைஸ் இட் வில் க்ரம்பிள். ஸோ அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணணும். 4வது வந்து கண்ட்ரோல் அண்ட் கைடன்ஸ். நான் இப்போ சொன்ன மாதிரி தான், எப்படி கார் ஓட்டும் போது நமக்கு ஒரு காலும் ஒரு கையும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏர்பிளைனுக்கு அந்த மாதிரி கிடையாது, நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலை எப்படி வந்து எவ்வளோ வேகமாக நம்ம அதில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கண்ட்ரோல் அண்ட் கைடன்ஸ் முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரோட்டில் நம்ம போகும்போது கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கணும், வெள்ளை கலரில் சைடில் மார்க் போட்டிருக்கணும், இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்புறது போர்டு வைக்கணும். இவ்வளவும் இருந்துமே கூட நம்மளால் சரியாக ஒரு காரை வந்து ரோட்டில் ஓட்டிகிட்டு போக முடியும். பட் ஒரு விமானம் அப்படிங்கிறது எந்த வித ரெஃபரன்ஸுமே இல்லாமல் பறந்துட்டுருக்கு. லைக் நீங்கள் கடலுக்கு போயிட்டீங்கனாலும் வானத்துக்கு போயிட்டீங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் ஒன்று தான். எந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. ஸோ எந்த பக்கம் போயிட்டுருக்கனே தெரியாமல் எப்படி உங்களால் பயணிக்க முடியும்? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த காலத்தில் நட்சத்திரங்களை பார்த்து பயணம் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு க்ளவுடட் டே, ஒரு மழைக்காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ நீங்கள் அப்போது இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு தேவை. ஸோ அதை உருவாக்குறது எப்படி, அதை எப்படி பேக்கேஜ் பண்ணி ஒரு குட்டி வெஹிக்கிளை வந்து உங்களால் செட் பண்ண முடியும், அது எவ்வளோ எனர்ஜி டிமாண்ட் பண்ணும், அந்த எனர்ஜியை நீங்கள் பறந்துட்டு இருக்கும் போதே சப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வண்டிக்கு ஒரு பேட்டரி இருக்குது, அந்த ஒரு பேட்டரியை வச்சுக்கிட்டு இண்டிகேட்டர் போடுறோம், ஜிபிஎஸ் பார்க்குறோம், எல்லாமே அதை செஞ்சுட்டு போகிறோம். ஒரு ஃப்ளைட்டுக்கு இட்ஸ் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம கம்ஃபர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹேவ் ஏர் கண்டிஷன்டு உள்ள மைக்ரோவேவ் அவன் இருக்குது, ஹீட் பண்ணுறாங்க, பாத்ரூம்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி. ஸோ ஒரு ஃபுல் ஏர்கிராஃப்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வரது வந்து ரொம்ப சாதாரணமான காரியம். 20-25 வருஷமாவது உருவாக்குறதுக்கு பார்க்கும். ஸோ அதை சார்ந்த படிப்புகள், ஆராய்ச்சிகள் ரொம்ப தீவிரமாக நடக்க ஒரு நாட்டில் அங்கேருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய விங் இருக்கும், அதே சமயம் பின்னாடி ஒரு கம்மியான விங் இருக்கும். பறவைக்கு பார்த்தீங்கன்னா டெயில் ஃபெதர் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி ஒரு டெயில் ஃபெதர். ஆனால் பறவைகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் ஏர்பிளைனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நடுவில் டெயிலில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஃபின். அந்த வெர்டிக்கல் ஃபின் பறவைகளுக்கு இருக்காது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மீனுக்கு இருக்கும். மீனுக்கு வந்து அந்த வெர்டிக்கல் ஃபின் இருக்கும். சில மீனுக்கு அதே மாதிரி வெறும் ஹரிசாண்டல் டெயில் ஃபின் இருக்கும். ஸோ இது எவல்யூஷனில் ஒவ்வொன்றும் அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ பறவைக்கு வந்து ஃபார் ஆல் த எர்கானமிக்ஸ் ஆஃப் வேர் இட் இஸ் ட்ராவலிங்,
பறவையால் வந்து அந்த மாதிரி ஒரு டெயில் ஃபின்னை உருவாக்க முடியல, ஹரிசாண்டல் டெயில் ஃபின். வேற மீன் வகையில் நிறைய மீன்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெயில் ஃபின் இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த லிஃப்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏர்பிளைனுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ராண்டல் விங், டெயில் ஹரிசாண்டல் ஃபின், டெயில் வெர்டிக்கல் ஃபின். ஸோ இந்த 1, 2, 3 இந்த 3 ஃபின்னு தான் லிஃப்டிங் சர்ஃபேஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு அந்த லிஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இதில் உருவாகக்கூடிய லிஃப்ட் ஃபோர்ஸ் எதையாவது நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அன்யூஷுவல் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்படி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அந்த டைரக்ஷன் நோக்கி உங்கள் பாடியை நகரும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்டீரிங் அப்படின்னு சொல்லுவோம். வண்டி ஓட்டும் போது நம்ம போயிட்டுருக்கோம், அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டீரிங்கை திருப்பி வீலை திருப்புறோமோ அதே மாதிரி இந்த ஏதாவது ஒரு லிஃப்டிங் சர்ஃபேஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதில் ஆக்ட் ஆகக்கூடிய லிஃப்ட் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் டைரக்ட் த ஏர்பிளைன். ஆனால் ஏர்பிளைன் ஸ்டீரிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் லைக் அ டான்ஸ் ஆன் அ ஒயர், வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஐ கேன் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். என் கையில் ஒரு ட்ரம் ஸ்டிக் இருக்குது. இந்த ட்ரம் ஸ்டிக்கு ஹெட் வந்து கொஞ்சம் ஹெவி, இங்கே வந்து எடை ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு குழாய். இப்போது இதை நான் ஒரு இடத்துல பைவட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இப்படி பைவட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே ஹெட் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் கீழே விழுந்துருச்சு. சப்போஸ் அதை நான் அங்கே பைவட் பண்ணாமல் இங்கே பைவட் பண்ணேன் அப்படின்னா இங்கே எடை ஜாஸ்தியாகி இந்த பக்கம் விழுந்துருச்சு. ஸோ ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டில் நான் வச்சேன் அப்படின்னா நான் எந்த இடத்துல இதை ஹோல்ட் பண்ணுறேனோ அதே இடத்துல அது அப்படியே நிற்கும். இது வந்து நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு ஏர்பிளைனுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து ஒரு ஃப்ராண்டல் விங் இருக்குது, இங்கே ஒரு டெயில் விங்கும் இருக்குது. இங்கே இந்த ஒட்டுமொத்த எடையும் ஆக்ட் ஆகுது. அந்த எடை ஆக்ட் ஆகாமல் இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த விங்கில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஒருவேளை ஜாஸ்தியாக இருக்கு, நீங்கள் ஜாஸ்தியாக ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ராண்டல் விங்கில் இந்த பொருள் திடீர்னு இப்படி மேலே எழும். ஸோ இப்படி மேலே எழும்பும்போது நீங்கள் உங்களுடைய இன்ஜின்லேருந்து ஒரு த்ரஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி மேலே போகணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கீழே இட்டுதான் இப்படி கீழே வரும். ஆனால் ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தப்பட்ட அந்த விங்ஸ் உள்ள ஏர்கிராஃப்டை உங்களால் அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த டெயில் ஃபின்ல கடைசியாக அதோடைய வால் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஹிஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கதவை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி திறக்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த குட்டி அந்த டெயில் ஃபின்ல இருக்கக்கூடிய அந்த கதவை நீங்கள் கீழேயோ மேலேயோ திறக்கிறது மூலமாக அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை நீங்கள் மாற்றலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு குறிப்பிட்ட வகையில் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஐ கேன் இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் நோஸ் கீழே இறங்கிடுச்சு. அதே சமயம் ஐ கேன் டிக்ரீஸ் த ஃபோர்ஸ் ஆன் இட். ஆட்டோமேட்டிக்காக நோஸ் வந்து உங்களுக்கு பிச்சப் ஆகுது. ஸோ இது மேலே எழும்புறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரன்வேல ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஏர்கிராஃப்ட்டு முதல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காற்றை அதுக்கு மேலே அந்த ஓட்டத்தை உருவாக்கணும். அந்த ஓட்டத்தை எப்படி உருவாக்க முடியும்னா அதை தான் நீங்கள் அந்த இன்ஜின்ஸ் பொறுத்திருக்கீங்க. அந்த இன்ஜின்ஸ் வேகமாக போகணும். அந்த குறிப்பிட்ட வேகம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த வேகத்தினால எனக்கு தேவையான லிஃப்ட் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வெலாசிட்டி எவ்வளோ வேகமாக போகணும்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு 90 km/h அந்த மாதிரி டேக் ஆஃப் வந்து ஒரு 200-250 km/h நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெலாசிட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க கிரவுண்ட் ஸ்பீடில் அப்படின்றது தெரிஞ்ச உடனே விமானி வந்து ஏதாவது ஒரு லிஃப்ட் சர்ஃபேஸை இருக்கக்கூடிய ஃபோர்ஸை குறைப்பார். குறைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி மேலே எழும்பும், அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு விமானம் ஓடுதல பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் அதுக்கு தேவை. ஏன் அப்படின்னா நீங்கள் யாரையாவது பிடிச்சி தள்ளி விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தள்ளி விட்ட உடனே அவங்க கீழே விட மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் நவுந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது தான் ஒருத்தங்க போய் விழுவாங்க. இது வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒல்லியான பர்சனை வந்து நீங்கள் தள்ளி விட்டால் உடனே கீழே விழுறதுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டீங்கன்னா விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஏர்பிளைனில் எடை இல்லை, வெறும் அந்த ஏர் ஃப்ரேம் உடைய வெயிட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஏர்கிராஃப்டால் 0 வெலாசிட்டி சுச்சுவேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி சுச்சுவேஷனுக்கு ரொம்ப வேகமாக கடந்துட முடியும். அதாவது அதோடைய இனர்ஷியாவை ஓவர் கம் பண்ண முடியும்.
அப்போ உங்களால் குயிக்காக ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் உங்களால் டேக் ஆஃப் ஆக முடியும். ஆனால் அதே சமயம் இந்த ஏர்க்ராஃப்டில் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, ஃபியூவெல்லாம் போட்டாச்சு, அவங்களுடைய பேகேஜ் எல்லாம் ஏற்றியாச்சு அப்படிங்கும்போது இட்ஸ் அ ஹெவி ஏர்க்ராஃப்ட். அந்த ஹெவி ஏர்க்ராஃப்டை நீங்கள் உடனே மேலே எழுப்ப முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ஜின் மூலமாக த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலும் அந்த த்ரஸ்ட்டு மொத்தமாக அந்த ஏர் ஃப்ரேம்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சர்டன் அமௌண்ட் ஆஃப் அ டைம். அந்த நேரத்தில் உங்கள் பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவுந்திருக்கும். ஸோ அந்த அல்டிமேட் வெலாசிட்டி கிடைக்கிற இடம் வரையும் உங்களுக்கு அந்த ஓடுதலை பாதை தேவை. ஸோ இதை பொறுத்து தான் ஒரு ஓடுதலை பாதையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சாதாரண ஏர்போர்ட்டில் ஒரு 100 பேர் 10 பேர் 15 பேர் கொண்டு போகிற ஒரு ஃப்ளைட்டுக்கு அவ்வளோ பெரிய ஓடுதலும் தேவை. ஆனால் 300 பேர் கொண்டு போகக்கூடிய ஒரு ஏர்பிளைனுக்கு ஒரு பெரிய ஓடுதலும் தேவை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஏர்பிளைனை இந்த பர்டிகுலர் ஏர்பிளைன் இந்த ஏர்போர்ட்டில் தரையிறங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்குது. அதே மாதிரி தரையிலேருந்து மேலே கிளம்பும் போது எந்த பிரச்சனையும் இல்லை எடையினால், இந்த இனர்ஷியாவை ஓவர் கம் பண்ணுறதை தவிர. ஆனால் அதே சமயம் ஒரு பொருள் வந்து லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா, பறவையை எடுத்துக்கிட்டோன்னா பறவையுடைய எடை வந்து மாறப்போகிறது. அது ரொம்ப இலகுவான ஒரு, ஸோ அது நேராக வேகமாக தரை கீழே வந்து கூட ரெக்கையை அடித்து அதோடைய விசைக்கு எதிர் விசையை உருவாக்கி அந்த வெலாசிட்டியை குறைச்சிச்சுன்னா சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமையாக வந்து அது கீழே உட்காந்துக்கும். ஆனால் ஒரு ஏர்பிளைனில் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை உருவாக்குனீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி வந்து நம்ம ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ரோட்டில் இது வண்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்தோன்னா எல்லாரும் ரைட் சைடு போய் பார்த்து ஓட்டுங்க, வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ஏர்பிளைன், நீங்கள் ரொம்ப சாஃப்டாக லேண்ட் பண்ணணும். ஸோ விசையை குறைக்கிறது நீங்கள் உணராத அளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக குறைப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பறந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து தரையை நோக்கி வர்றதுக்கு அவங்க ரொம்ப பொறுமையாக அந்த விசையை குறைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கி வரும். பட் அட் அ பாயிண்ட் கீழே வரும்போது எனிவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டவுன்வர்ட் வெலாசிட்டியில் தான் வரீங்க, ஆனால் டன் கணக்கில் வெயிட் எடுத்துகிட்டு வரீங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஒரு கேரம் போர்டில் ஒரு ஒயிட் ஸ்ட்ரைக்கர் ஒரு பிளாக் ஸ்ட்ரைக்கர் மேலே அடிக்கணும் அப்படின்னா அந்த ஒயிட் ஸ்ட்ரைக்கர் பிளாக் ஸ்ட்ரைக்கர் அடித்த உடனே ஒயிட் ஸ்ட்ரைக்கர் நின்றுடும், அந்த பிளாக் காயின் மட்டும் நவுரும். அது ஒயிட் காயினுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மெட்டல் காயின் வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் வேகமாக போகும், இன்னும் ஒரு லெட் காயின் வச்சு அடிச்சிங்கன்னா இன்னும் வேகமாக போகும். ஸோ அது எடையும் அதோடைய வேகமும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒரு எடை இருக்குது, அது ஒரு வேகத்தில் கீழே இறங்கிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் குறைச்சாலும் அந்த எடைங்கிறது இன்னும் ஒரு ஜாஸ்தியான பேராமீட்டர். அவ்வளோ ஜாஸ்தியாக வரும்போது பட்டுச்சு அப்படின்னா சுக்குநூறாக உடஞ்சிடும். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஏர்க்ராஃப்ட்டு வெயிட்டில் பெரும்பான்மையான பகுதி வந்து ஃபியூவல் தான். அது கடந்து வந்த பாதையிலே அந்த ஃபியூவலை எரிச்சிடுறதுனால இறங்கும் போது உங்களால் அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் வந்த உடனே அந்த வெயிட் தரையில் மோதும் போது உருவாகக்கூடிய ஃபோர்ஸை தாங்கிக்கிறதுக்கோ இல்லை குறைக்கிறதுக்கோ தான் அந்த டயர்ஸை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லேண்டிங்கரை நீங்கள் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு டிசைன் பண்ணும்போது அந்த இம்பேக்ட் அதை தாங்கிக்கிட்டு தரையில் அதை நிற்கும். ஆனாலும் அதோடைய வேகம் இன்னும் குறையலை. உராய்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் அந்த வேகம் குறையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஜினில் இருக்கக்கூடிய த்ரஸ்ட் உங்களுக்கு பொருளை வந்து ஒரு பக்கத்துக்கு உந்துது அப்படின்னா அந்த த்ரஸ்ட்டை திருப்புவாங்க, ஒரு டிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸஸை கொடுத்து இப்படி போகாமல் இந்த பக்கம் போகிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏர்க்ராஃப்டுடைய வெலாசிட்டி டிராஸ்டிக்கலாக குறையும். ஸோ இப்படி தான் வந்து வேகமாக வர ஏர்க்ராஃப்டுடைய வெலாசிட்டி வந்து முதல்ல குறைக்க முடியும். குறைச்சி திருப்பி உங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும். ஏன் பறவைகள் மேலே பறக்கிற மாதிரி ஏர்க்ராஃப்ட் எல்லா ஆல்டிடியூட்லேயும் பறக்கக்கூடாது, ஏன் ரொம்ப உயரமாக போயிடுது அதுக்கப்புறம் ஏன் கீழே வருது அப்படிங்கிறது இன்னொரு காமனான ஒரு கேள்வி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம தண்ணியில் போனோம்னா 1000 kg/m³ டென்சிட்டி, அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காற்றுல 1 kg/m³ கடல் மட்டத்தில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட். ஆனால் நீங்கள் ரொம்ப உயரம் ஒரு 11 கிலோமீட்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு அந்த டென்சிட்டி, ஒன்றை விட 1க்கு பாதிக்கு கீழே இருக்குது. அப்போ அது உங்களுக்கு இன்னும் ஏதுவான ஒரு தருணம். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃபியூவலை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உங்களால் அந்த ஆல்டிடியூடில் தான் பர்ன் பண்ணணும். இப்போ ஒரு 2 வீலரில் பார்த்தீங்கன்னா எக்கனாமி ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸ்பீடோமீட்டரில். பிட்வீன் 40 to 60 இஸ் த எக்கனாமி ஜோன். க்ரீன் கலரில் கலர் அடிச்சிருப்பாங்க. உங்கள் வண்டி நீங்கள் அந்த ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த எஃபிஷியண்ட்டான ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் செலவாகும் அப்படிங்கிறத வந்து உங்களால் அது குறைக்க முடியும்.
நீங்கள் ரொம்ப கம்மியாக ஓட்டினீங்களோ இல்லை ரொம்ப அதிகமாக ஓட்டினீங்களோ உங்களால் அந்த ஃபியூலை எஃபிஷியண்ட்டாக சேகரிக்க முடியும். ஒரு ஏர்லைன் எக்கனாமிக்ஸில் ஃபியூலுங்கிறது தங்கம் மாதிரி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதை சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கம்பெனிக்கு வந்து அது லாபம். ஒரு ரூட்டை இன்றைக்கி நான் பிளான் பண்ண போகிறோம். லெட்ஸே சென்னை டு நியூயார்க் ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃப்ளைட்டை இன்றைக்கி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நீ வானிலையை பார்த்துப்பாங்க. ஏதாவது பிராந்தியத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கா, அவங்களுடைய மேற்பரப்பில் பறக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தே வில் செட் அப் அ பர்டிகுலர் ஆல்டிடியூட் வேர் நீங்கள் அந்த ஆல்டிடியூடுக்கு போய் அங்கேருந்து க்ரூஸ் ஆனீங்கன்னா, கீழே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும். ஸோ அந்த மேப்பில் தான் பைலட்டை பறப்பார். கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், கப்பலில் பயணம் பண்ணும்போது எப்படி காற்று உங்களை பக்கத்தில் அடிச்சதுன்னா இன்னும் வேகமாக போக முடியுமோ, விமானத்துக்கும் அதே தான். தரையில் இருக்கிற காற்றை விட வானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய காற்று வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. 100 கிலோமீட்டர் 100லேருந்து 200 கிலோமீட்டர் வேகம் வரையும் உங்களுக்கு அந்த காற்று அடிக்கும். ஸோ ஒருவேளை காற்று அங்கே அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வானிலை கணிச்சது அப்படின்னு சொன்னால், அந்த காற்றுல பயணம் பண்ணுறதுக்கான அந்த ஆல்டிடியூடுமே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆல்டிடியூடில் பறக்கிறது இல்லை, அதே சமயம் ரொம்ப தரமட்டத்துலையும் பறக்கிறது இல்லை, தேவையான நிறைய ஆல்டிடியூட்ஸில் பறந்துட்டு இருக்கு. ஒரு காரில் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த காரை ஸ்டியர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று த்ராட்டில். அந்த த்ராட்டிலுக்கு ஆப்போசிட் வந்து பிரேக். ஸோ த்ராட்டில் பண்ணால் முன்னாடி போவோம், பிரேக் பண்ணால் நம்ம நிறுத்திப்போம். இன்னொன்று ஸ்டேரிங். ஸ்டேரிங்கை லெஃப்ட் பக்கம் திருப்பலாம், ரைட் பக்கம் திருப்பலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெனியூவரிங் ஆப்ஷன். ஒரு ஃப்ளைட்டில் காற்றுல இருக்கும்போது அதால் மேலேயும் கீழேயும் போகக்கூடிய ஆப்ஷன் அதில் ஒன்று இருக்குது. ஸோ முன்னையும் பின்னையும், மேலேயும் கீழேயும், அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட். இது வந்து லீனியர் மோஷன். ஸோ இதையும் தாண்டி கார் பண்ணாத ஒரு விஷயத்தை ஏர்பிளைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏர்பிளைன் கேன் ரோல். ஸோ ஏர்பிளைன் கேன் ஆக்சுவலி அண்ட் ஏர்பிளைன் கேன் ஆக்சுவலி பிச் அப் அண்ட் டவுன். ஸோ சாதாரணமாக இப்படி மேலே போகிறத பற்றாமல் அதோடைய மையப்புள்ளியை பொறுத்து அதால் சுத்தவும் முடியும். ஸோ அதனால் நிறைய கண்ட்ரோல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு பெடல் ஒரு ஸ்டேரிங்கோட அதில் வாழ்க்கை முடிவடைகிறது இல்லை. ஒரு ஏர்பிளைனை ஓட்டுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். இதனால தான். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி லிஃப்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களால் உயரத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் எப்படி லிஃப்ட்ன்றது நம்ம தரையிலேருந்து மேலே போகிறது தான். ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோஸ்ன்றது வந்து இப்படி மேலே பிச்சப் ஆகும். ஸோ இப்படி பிச்சப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யோக் அப்படின்னா அதே ஸ்டேரிங் காலம் தான், பட் யூ கேன் ஆக்சுவலி புஷ் அண்ட் புல். ஸோ யூ கேன் டூ சம்திங் லைக் தட். ஸோ அப்படி செய்யும் போது உங்களுடைய ஃபீட்பேக், நீங்கள் இழுக்கிற டைரக்ஷனுக்கு ஏர்க்ராஃப்ட் மேலே போகும், அதே மாதிரி நீங்கள் கீழே அழுத்தினீங்கன்னா அது கீழே இறங்கும். ஸ்டேரிங் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த பக்கம் உங்களால் திருப்ப முடியும். பெடல் த்ராட்டிலுக்கு பதிலாக பெடல் நீங்கள் ரைட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏர்க்ராஃப்டை வந்து யூ கேன் ஆக்சுவலி ஸ்டீர் இட் லைக் திஸ். ஒரு ஸ்டேரிங்கை நீங்கள் லெஃப்ட் சைட் திருப்பும் போது ஏர்க்ராஃப்ட் வந்து இப்படி லெஃப்ட் பக்கம் ரோல் ஆகும். அதே சமயம் பெடல் நீங்கள் லெஃப்ட் அமுக்கும் போது ஏர்க்ராஃப்ட் வந்து லெஃப்ட் பக்கம் இப்படி திரும்பும். ஓகே, இதை யான்னு சொல்லுவாங்க, இதை ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த 3 கண்ட்ரோல்ஸை தாண்டி முக்கியமான கண்ட்ரோல் அந்த காருக்கும் அதுக்கும் அசோசியேட் பண்ணது வந்து த்ராட்டில் பெடல் தான். ஸோ த்ராட்டில் எப்படி நம்ம காலால் அழுத்துவோமோ, ஏர்பிளைனில் அதை நீங்கள் கையால் தள்ளுவீங்க. ஓகே, நீங்கள் 0% த்ராட்டில் 100% த்ராட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கையால் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸஸ் வந்து அந்த காக்பிட்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டான்ஸ். நீங்கள் கரெக்டாக இது எல்லாத்தையும் கோஆர்டினேட்டடாக பண்ணால் தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து உங்களால் ஏர்க்ராஃப்டை திருப்ப முடியும். ஸோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் நம்ம ரோட்டில் வர மாதிரி கல் மண் இதெல்லாம் வந்து வண்டி ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு தான் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. டக்குன்னு ஸ்டேரிங் ஃபுல்லாக மடியாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிட்டே இருப்பீங்க. இப்போ ஏர்பிளைனில் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சைட்லேருந்து பிடிக்கணும். அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு காக்பிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த மாதிரி சாதாரண அசைவுகளை வந்து அது எடுத்துக்கும். அண்ட் ஆட்டோ பைலட் இஸ்திக். ஸோ ஒரு பைலட் வந்து ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஹி இன்டர்வீன்ஸ். அண்ட் தட் டு யூ ஹேவ் 2 பைலட்ஸ் டு டேக் கேர். அண்ட் அவங்களுக்கான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அதை செய்வாங்க.
ஸோ ஒரு ஃப்ளைட் ரூட்லேயுமே அந்த காக்பிட்குள்ளே என்ன நடக்குது, என்னென்ன பட்டன்ஸ் அவங்க அமுக்குனாங்க, என்ன ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஒரு டேட்டா ரெக்கார்டர் இருக்கும். ஸோ ஒரு காக்பிட்குள்ளே நடக்கிறதையும் மொத்தமாக ஃப்ளைட்டுடைய பிஹேவியரையும் ரெண்டுத்தையும் தனித்தனி ரெக்கார்டர்ஸில் ஒரு ஃப்ளைட்டுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டி, அதை பிளாக் பாக்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இட் கிவ்ஸ் வைட்டல் இன்ஃபர்மேஷன். நோபடி வாண்ட்ஸ் டு லுக் அட் அ பிளாக் பாக்ஸ், பட் இஃப் தட் சிச்சுவேஷன் கம்ஸ் இட் ஹெல்ப்ஸ். எதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது மூலமாக அடுத்த வாட்டி அந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியும்.